இளவீரரான பிரசாந்த் வீரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணத்தை இப்போ நம்ம காசி விஸ்வநாதன் சார் வந்து சொல்லியிருக்காரு. என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கே இவரை வந்து அதிக தொகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 14 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருத்து தானா சிஎஸ்கேவோட ஆடு லெவலில் இவரை வந்து எதிர்பார்க்கலாமா? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், பெயரே இல்லாத ஜாக் பவுல்ஸு சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகிறாரு. ஆடு லெவலில் சிஎஸ்கேன்னு ஒரு முக்கியமான வெப்பனாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதை நான் என்ன காரணமாக சொல்லுதேன், இப்போதைக்கு இவரோட பேட்டிங் பவுலிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, இப்போதைக்கு சிஎஸ்கே இவரை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்த ஜாக் பவுல்ஸை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே இப்படி ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பட் பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான ப்ரைஸ்லாம் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எடுத்ததுமே யார்ப்பா இவர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய வெப்பனாக இவர் செயல்பட போகிறாரு. அதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு செமையான ஆல்ரவுண்டரு, இளம் வீரராக வந்து இருந்துகிட்ருக்காரு. 23 வயசு தான் வந்து ஆகுது. நம்ம ஜெமி ஓர்டனோட பேக்கப்பாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருந்தாலும், பட் இவரை பார்த்தீங்கன்னா ஆடு லெவன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக இவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் பேட்டிங் ஓரளவுக்கு பண்ணினாலும் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாரு. நம்ம புவனேஸ்வர் குமார், அது மட்டும் இல்லாமல் தீபக் சகார் நியூ பாலில் எந்த அளவுக்கு வந்து சம்பவங்களை பண்ணுவாங்களோ அதே போல் இவராலேயும் வந்து பண்ண முடியும். ஒரு செமையான ஆல்ரவுண்டராக வந்து இருந்துகிட்ருக்காரு. நியூசிலாந்து டீமில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக வந்து இருக்கார். இப்போதைக்கு ஒரு முக்கியமான ரோலை வந்து நியூசிலாந்துக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இவருக்காக வந்து ஆக்ஷனுக்கு போயிருக்காங்க. இவர் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கேயும் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ண முடியும். ஏன்னா நேத்தன் எல்லிஸ், அது மட்டும் இல்லாமல் இவர் ஆடு லெவலில் இருந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம். ஸோ பேட்டிங் இல்லை அப்படின்னாலும் பவுலிங்லாம் சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம பிரசாந்த் வீரை பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இவ்வளோ தொகைக்கு போவாங்களா அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. 14.20 கோடிக்கு நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்து லேண்டிங் ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவரை எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணத்தை நம்ம காசி சார் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய வீரரை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருந்தோம். குறிப்பாக இளம் வீரர்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் வந்து இருந்தோம். இதன் காரணமாக தான் ஆக்ஷனில் வந்து அதிகமாக வந்து ஈடுபட முடியல. ஆல்ரெடி சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தார். அப்போவே எங்கள் டீமு ஃபுல் ஃபோக்கஸையும் இவர் மேலே வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இவர்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஆக்ஷனில் கிடச்சா இவரை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தோம். ஸோ இதன் காரணமாக தான் நாங்கள் சிஎஸ்கே ஆக்ஷனில் இவருக்காக வந்து போனோம். அதிக தொகைக்கு வந்து போயிருந்தார். பட் இருந்தாலும் இவர் ஒரு முக்கியமான ரோல் வந்து சிஎஸ்கேக்காக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காசி விஸ்வநாதன் சார் வந்து சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிக தொகைக்கு வந்து போயிருக்காரு. பட் பேட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஜடேஜாவோட ஒரு பேக்கப்பாக வந்து இருக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ரீப்ளேஸாக வந்து இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தான பிளேயர் தான். பட் 14 கோடி ரூபா அப்படிங்கிறது அதிகம். ஆடு லோனை பொறுத்த வரைக்கும் 100க்கு 90% இவருக்கான ஆடு லோன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கேன்னு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான வெப்பனாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ ஜட்டு இல்லை, அந்த இடத்துல கன்ஃபார்மாக இவர் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு மிகப்பெரிய வெப்பனாக நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்த பிரசாந்த் வீராக இருக்கட்டும், ஜாக் பவுல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கான ஆடு லோன் வாய்ப்பு வந்து கிடைக்குமா? கிடைச்சா என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.